சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை என சொல்லப்படும் பொழுது தேவாதி தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் பற்றியே நான் சொல்லுகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது சாத்தானுக்கு மத்தேயு 4:4 என்ன சொல்லியிருந்தார் என்று சொன்னால், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று தெளிவாக சொல்லியிருந்தார். அப்போ தேவனுடைய வார்த்தையினால தான் மனுஷன் பிழைப்பானே தவிர வேறொன்றினாலும் மனுஷன் பிழைப்பதில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தோட இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்தது. மாம்சமான அந்த வார்த்தை தன்னை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து மனுஷ குலத்தினுடைய பாவத்திலே இருந்து விடுதலை கொடுத்தது என்பதை யோவான் 1:29 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அந்த மாதிரி சொல்லியிருந்தான். அப்போ வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை, வார்த்தை தான் மாம்சமானது. அந்த மாம்சமே நமக்காக சிலுவைக்கு சென்று தன்னை பலியாக கொடுத்து மனுஷ குலத்தினுடைய மகா இக்கட்டாகிய அந்த பாவத்தில் இருந்து பூரணமாய் விடுதலை கொடுத்ததென்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். அதுதான் சுவிசேஷம். அதைத்தான் மனுஷன் கேட்க வேணும். ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 2:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். ஏன்? அதுதான் சுவிசேஷம், அதுதான் நற்செய்தி, அதுதான் விடுதலையை கொடுக்குமே தவிர சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பால் போய் எந்த கிறிஸ்துவை விசுவாசித்தாலும் அது வேறொரு இயேசு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது வேறொரு இயேசுவானபடியால் அதிலிருந்து புறப்படுகிறது வேறொரு ஆவி என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது வேறொரு சுவிசேஷம் என்பதையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:3 அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே அந்த பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று தெளிவாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான வசனம், கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்தார்?
கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்தார் என்ற விவரம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையான எங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக இந்த பூவுலகத்திற்கு அனுப்பி அவரை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே எங்களை மீட்டு கொண்டது மட்டுமல்ல, அவருடைய சரீரத்துக்குள் எங்களை இணைத்து, அவருடைய மரணத்துக்குள் எங்களை இணைத்து, அவருடைய அடக்கத்துக்குள் எங்களை இணைத்து, அவருடைய உயிர்த்தெழுதலில் எங்களை இணைத்து அவரில் பிழைத்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் தேவரீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதற்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து நிதானமான முறையில் உம்முடைய வேத வார்த்தையை போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே முன்னன்று போதனை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and amen and amen. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ கடந்த செய்தியில் இறுதியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இஸ்ரவேலியர்கள் தேவனுடைய வசனத்தை அவருக்கு எதிராக பாவித்தார்கள். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வசனத்தை அவருக்கு எதிராக பாவித்தார்கள். இதன் நிமித்தம் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பரிசேயர்கள், வேதபாரகர்கள் ஆகியோர் நியாயப்பிரமாணத்தை செய்ய முயற்சித்து இறுதியில் 600க்கும் மேற்பட்ட மனுஷ கற்பனைகளையும் மனுஷ பிரமாணங்களையும் பாரம்பரியங்களையும் உருவாக்கி உள்ளனர் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஏதென்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தை செய்தவர்கள் அதற்கு வேலியை போட்டார்கள். தங்களால் முடியாதிருந்தபடியினால் ஒரு வேலியை நாங்கள் போட்டு, ஃபென்ஸ் லோஸ் என்று சொல்லப்படுகிறது, ஒரு வேலியை போடுறதுக்கு அவர்கள் இன்னொரு பிரமாணத்தை, தங்களுடைய பிரமாணத்தை அதற்குள் அவர்கள் புகுத்தி 600க்கும் மேற்பட்ட தங்களுடைய பிரமாணங்களை புகுத்தி உள்ளனர். இதை பற்றி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க்கு 7:7-8 இஸ்ரவேலியர்களை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசித்து உபதேசங்களாக போதித்து, மறுபடியும் வாசிக்கிறேன், மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். அப்போ இஸ்ரவேலியர்கள் அந்த நேரத்தில் தேவனுடைய நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய அவர்கள் முயற்சித்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதை செய்ய முயற்சித்து அவர்கள் மனுஷ கற்பனைகளை ஏராளமாக செய்து முடித்தார்கள். ஆனபடியால் ஆண்டவர் சொல்கிறார்,
மனுஷ கற்பனைகளையே அவர்கள் உபதேசங்களாக போதித்தார்கள். அப்படியாக போதித்து எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசையா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கைக்கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். அப்போ அவர் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், தேவனுடைய நீதியை நீங்கள் கைவிட்டீர்கள், அதற்கு பதிலாக மனுஷ நீதியை நீங்கள் கைக்கொள்கிறீர்கள். மனுஷ நீதியை நீங்கள் கைக்கொள்ளும் பொழுது மனுஷருடைய பிரமாணத்தை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள், மனுஷருடைய கற்பனைகளை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள், பாரம்பரியங்களை கொண்டு வருகிறீர்கள், சடங்குகளை செய்கிறீர்கள். அப்போ இந்த மாதிரியாக மனுஷ நீதியை உறுதிப்படுத்துவதற்காக இந்த மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கிறதேன், தேவ நீதியை நீங்கள் கைவிட்டு விட்டீர்கள் என்று சொல்லி அவர்களை நேரடியாகவே குற்றம் சாட்டினார். அப்படியே பிரமாணங்களை நிறைவேற்ற முயற்சிக்கும் தற்போதைய கிறிஸ்தவர்களும் அநேகமான கிறிஸ்தவர்கள் தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை விட்டு தாங்கள் ஒரு பிரமாணங்களை ஏற்படுத்தி தேவனால் ஏற்படுத்தப்பட்ட வழியை அடைய முயற்சி செய்கிறார்கள். அப்போ அவர்களும் ஒரு பிரமாணங்களை நிறைவேற்ற பல்வேறு பிரமாணங்களை நிறைவேற்றுகிறார்கள். அப்படி பிரமாணங்களை நிறைவேற்ற முயற்சிக்கும் தற்போதைய கிறிஸ்தவர்களும் வேத வசனத்துக்கு விரோதமாக அநேக பொய்யான உபதேசங்களையும் பாரம்பரியங்களையும் மனுஷ கட்டளைகளையும் மனுஷ பிரமாணங்களையும் உருவாக்கி இருக்கிறார்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்கள் தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை விசுவாசத்தின் மூலம் அடைகிறதற்கு பதிலாக வேறு வழிகளினால் அவர்கள் அதை அடைய முயற்சி செய்கிறபடியினால் இஸ்ரவேலியர்களைப் போல பொய்யான உபதேசங்களையும் பாரம்பரியங்களையும் மனுஷ கற்பனைகளையும் மனுஷ பிரமாணங்களையும் தாராளமாக உருவாக்கி இருக்கிறார்கள். இதனை கேட்பவர்கள் பிரமாணமாக்கப்பட்ட அந்த உபதேசங்களை, பிரமாணம்ன்றதிலும் பார்க்க பிரமாணங்களாக்கப்பட்ட அந்த உபதேசங்களை அடையாளம் கண்டு தம்மை பாதுகாத்து கொள்வதற்கு ஏதுவாக அவற்றில் சிலவற்றை குறிப்பிடுவது எனக்கு பொருத்தமாக இருக்கிறது என்றால், கிறிஸ்தவர்கள் ஏராளமான உபதேசங்களை மனுஷ கற்பனைகளாக்கி மனுஷ கட்டளைகளாக்கி அதை கிறிஸ்தவர்கள் செய்ய வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அவை யாவும் பொய்யான உபதேசங்கள். ஏன்? பொய்யான உபதேசங்களை உருவாக்கி அதை பிரமாணங்களாக்கி அதன் மூலமாக தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை அடையலாம் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். அப்போ இதில் சிலவற்றை குறிப்பிடுவது எனக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அது ஏனென்று சொன்னால், ரோமர் 16:17 அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பவுல் அப்போஸ்தலர் அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அன்றையும் சகோதரரே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு அப்போ என்ன உபதேசத்தை நீங்கள் கற்றுக்கொண்டீங்கள்? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றிய உபதேசத்தையே நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1:23 சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்போ நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடறல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த பொய்யான சில உபதேசங்களை பற்றி நான் குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன? அது அப்படியாக அதை சுட்டி காட்ட வேணும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 16:17 சொல்லி இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அது இடறல்களை, கிறிஸ்தவர்கள் மத்தியில் இடறல்களை ஏற்படுத்துகிறது, பிரிவினையை ஏற்படுத்துகிறது, விரோதத்தை ஏற்படுத்துகிறது. ஆனபடியால் அப்படியான உபதேசங்களை போதிக்கிற மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து, அப்போ ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்க மார்க்தம் அவர்களை குறி வச்சு அவர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். மார்க்தம் என்று சொல்லி கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் சொல்லப்பட்டு கிடக்கு. அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று, அப்படிப்பட்ட உபதேசங்களை போதிக்கிற மனுஷர்களை விட்டு நீங்கள் கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று தமிழில் சொல்லப்பட்டு கிடக்கு. ஆனால் ஆங்கிலத்திலேயோ ஐ பிசீக் யூ, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். பவுல் அப்போஸ்தலர் கட்டளையை, அதாவது ஒரு கொன்ட்ரோலை தன்னுடைய சகோதரர்கள் மேலே அவர் உட்புகுத்த விரும்பவில்லை. ஆனபடியால் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி இந்த ரோமர் 16:17 சொல்லப்பட்டிருக்குது. கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ஆபத்தான இந்த பொய்யான உபதேசங்கள் இல்லை கொஞ்சத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு, அன்கண்டிஷனல் எட்டர்னல் செக்யூரிட்டி. ரெண்டாவது, சகலதும் கடைசியில் ஒப்புரவாக்கப்படும், த அல்டிமேட் ரீகன்சிலேஷன். மூன்றாவது, நவீன ஐஸ்வர்ய சுவிசேஷம், த மாடர்ன் ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல். நாலாவது, கிரியைகளினால் நீதி, ஒர்க்ஸ் ரைட்டியஸ்னஸ். அஞ்சாவது, 100 மடங்கு பலன், த 100-fold ரிட்டர்ன். ஆறாவது, இயேசு ஆவியில் மரித்தார் என்ற உபதேசம், த ஜீசஸ் டைட் ஸ்பிரிச்சுவலி டாக்ட்ரின். ஏழாவது, இப்பொழுதே ராஜ்யம் என்ற உபதேசம், கிங்டம் நவ் ஃபிலோசோஃபி. எட்டாவது, மூடுதல் கவரிங். ஒன்பதாவது, சாத்தியப்படும் வல்லமை உள்ள யோசனை, பவர் ஆஃப் பாசிபிலிட்டி திங்கிங். பத்தாவது, வல்லமை உள்ள சாதகமான யோசனை, பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். 11வது, மனதின் விஞ்ஞானம், மைண்ட் சயின்ஸ். 12வது, கிறிஸ்தவ மனோதத்துவம், கிறிஸ்டியன் சைக்காலஜி. 13வது, சரீர ஒற்றுமை, யூனிட்டி ஆஃப் த பாடி. 14வது, உட்சுகமடைதல், இன்னர் ஹீலிங். 15வது, சுய கௌரவ சுவிசேஷம், காஸ்பல் ஆஃப் செல்ஃப் எஸ்டீம். 16வது, நினைவுகள் சுகமடைதல், ஹீலிங் ஆஃப் மெமரிஸ். 17வது, சாதகமான அறிக்கையின் வல்லமை, பவர் ஆஃப் பாசிட்டிவ் கன்ஃபெஷன், பவர் ஆஃப் பாசிட்டிவ் கன்ஃபெஷன் என இப்படியாக முடிவில்லாமல் தொடர்கிறது.
கிறிஸ்தவர்களும் தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை விட்டு வேறு வழியை பின்பற்றுகிறதன் நிமித்தம் இப்படியாக பல்வேறு விதமான பொய்யான உபதேசங்களை பிரமாணங்களாக்கி அந்த பிரமாணங்களுக்கு கிறிஸ்தவர்கள் கீழ்ப்படிய வேணும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அப்போ இஸ்ரவேலியர்கள் மாதிரி அதே மாதிரி கிறிஸ்தவர்களும் செய்கிறார்கள் என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ நாம் முக்கியமாக அறிந்திருக்க வேண்டியது என்ன? சத்தியத்தை அறியும் தனையும், சத்தியத்தை அறியும் தனையும் இந்த துர்ப்பாக்கிய நிலைமை தொடரும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்? யோவான் 8:32 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ சத்தியத்தை மனுஷன் அறியும் தனையும் இந்த துர்ப்பாக்கிய நிலைமை தொடரும். பல்வேறு விதமான பிரமாணங்களை மனுஷன் உருவாக்கி அந்த பிரமாணங்களின் மூலம் தேவ நீதியை அடையலாம் என்று சொல்லி அநேகமான போதகர்கள் முயற்சி செய்கிறார்கள், அநேகமான கிறிஸ்தவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு ஒரே பதில், சத்தியத்தை அறியுங்கள். அப்போ சத்தியம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துதான் சத்தியம், அவர் சிலுவையில் செய்து முடித்தது தான் சத்தியம். அப்போ அந்த சத்தியத்தை அறியும் தனையும் மனுஷன் வெவ்வேறு வழிகளை நாடுவானே தவிர சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவன் ஒரு காலமும் நாடமாட்டான். ஆனபடியால் கிறிஸ்தவர்கள் மாக்தம் அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை குறிவைத்து அவர்களை விட்டு அவர்களுடைய பிரமாணங்களை செய்யாதபடிக்கு, மனுஷ கற்பனைகளை செய்யாதபடிக்கு, பொய்யான உபதேசங்களை பின்பற்றாதபடிக்கு அவர்களை விட்டு விலக வேணுமென்று தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் ரோமர் 16:17 சொல்லியிருக்கிறார். இதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஒரு வேளை கிறிஸ்தவர்கள், அநேகமான கிறிஸ்தவர்கள் சத்தியத்தை அறிந்தனையும் பிரமாணத்தை பின்பற்றுகிறார்கள், பொய்யான உபதேசங்களை பின்பற்றுகிறார்கள். அப்போ ஒரு வேளை இஸ்ரவேலியர்கள் போன்று 600 பிரமாணங்களை அவர்கள் 600க்கும் மேற்பட்ட பிரமாணங்களை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். அதே போல அதை விட இன்னும் கிறிஸ்தவர்கள் கூட்டுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன். இதன் பிரதிபலனாக இந்த மாதிரி அவர்கள் செய்கிறதன் நிமித்தம் சீக்கிரத்தில் நடக்க போகிற உயிர்த்தெழுதல், ராப்சர், சீக்கிரத்தில் நடக்க போகிற உயிர்த்தெழுதலில் இவர்கள் பங்கு பற்றாமல் போய்விடுவார்களோ என்றும் நான் அஞ்சுகிறேன். ஏனென்று சொன்னால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ மாம்சத்தின் கிரியைகளுக்கு பதில் சத்தியம், இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ அதுதான் பதிலே தவிர பல்வேறு விதமான மனுஷ கற்பனைகள் அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக இஸ்ரவேலியர்கள் மாதிரி அவர்களும் கிறிஸ்தவர்களும் பின்பற்றுவார்களாக இருந்தால் அவர்கள் வரப்போகிற உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்ற மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். புத்தி இல்லாத கன்னிகைகளினால் நாடு நிறைந்து போயிருக்கிறது. 25ஆம் அதிகாரம் மத்தேயுவில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 விதமான கன்னிகைகளை சொல்லியிருக்கிறார். ஒன்று புத்தி உள்ள கன்னிகைகள், மற்றது புத்தி இல்லாத கன்னிகைகள். புத்தியுள்ள கன்னிகைகள் அவர் வரும்போது அவர்கள் அவரோடு சேர்ந்து கொண்டார்கள். புத்தி இல்லாத கன்னிகைகள்
கன்னிகைகள் அவரோடு சேர முடியாமல் போய்விட்டது. அப்போ இந்த பிரமாணங்களையும் பொய்யான உபதேசங்களையும் பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள் அவர் வரும்பொழுது அவரோடு சேர்ந்து கொள்ள மாட்டார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பூமி முழுக்க புத்தி இல்லாத கன்னிகைகளால் நிறைந்து போயிருக்கிறது. இன்றைக்கு இறுதிக்கால லவோதி கவனமாக கேட்டுங்கள். அப்போ புத்தி இல்லாத கன்னிகைகளால் தான் இறுதிக்கால லவோதிக்கையா சபை நிறைந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். புத்தி இல்லாத கன்னிகைகளினால இந்த இறுதிக்கால லவோதிக்கையா சபை இப்பொழுது நடைமுறையில் இருக்கிற சபை, அந்த சபைகளால் பூமி நிறைந்து போயிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ சபைகளில் இல்லை. நாம் அறிந்து கொள்ள வேண்டியது புத்தி இல்லாத கன்னிகைகளின் நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ சபைகளில் இல்லை என்பதை வெளி 3:20 தெளிவாக காண்பிக்கிறது. ஏனென்றால் வெளி 2:1 ஆரம்பத்தில் எபேசு சபையில் 7 பொன்கொத்து விளக்குகளின் மத்தியில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலாவிக் கொண்டிருந்தார். ஆனால் வெளி 3:20 லவோதிக்கேயா சபையில் இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், வெளியால நின்று ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ லவோதிக்கேயா சபையில் ஆண்டவர் இல்லை. அப்போ ஆரம்பத்தில் கிறிஸ்தவ சபையில் எபேசு சபையில் இருந்தவர் கடைசி சபையில் இப்பொழுது அவர் இல்லை. ஏன்? புத்தி இல்லாத கன்னிகைகளால் கிறிஸ்தவ சபைகள் நிறைந்து போய் இருக்கிறது. அப்படியானால் கிறிஸ்தவ சபைகளில் இருப்பது யார்? வேறொரு இயேசுவும் வேறொரு ஆவியும், வேறொரு இயேசுவும் வேறொரு ஆவியும். 2 கொரிந்தியர் 11:4. இதற்கு காரணம் அங்கு வேறொரு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அவர்கள் வேறொரு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதன் முடிவு பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியர் 1:8-9 கூறியது போல நிச்சயமாக நடந்தேறும் என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் நிச்சயமாய் இதனை அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் வேத வசனம் ஒரு காலமும் பொய் சொல்லுவதில்லை. அப்போ நான் சொல்லுகிறது என்ன என்று சொன்னால், கலாத்தியர் 1:6-9 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கலாத்தியர் 1:6-9 சொல்லப்பட்டிருப்பதை சற்று விவரமாக பார்ப்போம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்களே அல்லாமல் வேறு அல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று சொல்லி தெளிவாக கலாத்தியர் 1:6-7 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. மேலும் இது பற்றி நாங்கள் விவரமாக அறிவதற்கு ஏதுவாக இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.
அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.